ஓம் ஸ்ரீ ஆதிநாத பிரபோ தேவா, உம்மை சரணடைந்தேன் நானே. பதமலரடிகளிலே எமக்கோரிடம் தருவாயோ. ஆதிநாத பிரபோ தேவா, உம்மை சரணடைந்தேன் நானே. இந்த உயிர்கள் வாழ்வதெல்லாம் உயிர் உடலினில் உள்ளவரை, அந்த உயிரும் உமதருளால் மறுபிறவியில் தோன்றிடுமே. பதமலரடி சேர்ந்தால் எந்த பிறவியும் தோன்றாதே. ஓம் ஸ்ரீ ஆதிநாத பிரபோ தேவா, உம்மை சரணடைந்தேன் நானே. இளம் காற்றும் விண்வெளியும் உந்தன் புகழினை பாடிடுதே. அதை கேட்டு மேகமெல்லாம் விண்ணில் நாட்டியமாடிடுதே. இந்த கண் கொள்ள காட்சி தன்னை கண்டு என்னையே நான் மறந்தேன். இந்த கண் கொள்ள காட்சி தன்னை கண்டு என்னையே நான் மறந்தேன். ஆதிநாத பிரபோ தேவா, உம்மை சரணடைந்தேன் நானே. பதமலரடிகளிலே எமக்கோரிடம் தருவாயோ. பூமழை தூவி வரும் பக்தர்கள் வணங்க ஊர்வலம் நடக்கின்றது. அம்மன் எழில் பொங்கிடும் பத்மாவதி அம்மனின் பொன்முகம் காண கிராமமே திரள்கிறது. அகலூர் கிராமமே திரள்கிறது. கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமாம். கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமாம். அம்மனை கண்டோர்கள் கண்பட்டு போகின்ற எழிலோடு சிங்காரத் தேரோட்டமாம். முடியாத வினை தீர உனை வணங்க விடியாத ஜன்மத்தின் பிணி அகல. உனை கண்டு என்னை வென்று நான் வாழ உன் உளம் கனிந்து நீ எனக்கு அருள் கொடுக்க. பூமழை தூவி வரும் பக்தர்கள் வணங்க ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் பத்மாவதி அம்மனின் பொன்முகம் காண கிராமமே திரள்கிறது. அகலூர் கிராமமே திரள்கிறது. வெண்சங்கு கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட அம்மன் முகம் ஏட்டில் எழுதாத கவியாக இனிதாக வருகின்ற நான் பாடும் இக்காவியம். பக்தர்கள் உம்முகம் பார்த்து பஜனை பாட என் வினையும் என்னை விட்டு பறந்தோட உமை பாடி வந்தேனே உயர்வாக. பூமழை தூவி வரும் பக்தர்கள் வணங்க ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் பத்மாவதி அம்மனின் பொன்முகம் காண கிராமமே திரள்கிறது. அகலூர் கிராமமே திரள்கிறது. தேரோட்ட தெருவெல்லாம் மலராக
உம் கண்பட்ட பொருளெல்லாம் பொன்னாகணும். என் கண்ணில் வழிகின்ற நீரெல்லாம் ஆனந்த கண்ணீரே என்றாகணும். ஒரு கோடி அருள் தந்து நீ வாழ்த்த ஒரு 16 தான் பெற்று நாங்கள் வாழ. பூமழை தூவி வரும் பக்தர்கள் வணங்க ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் பத்மாவதி அம்மனின் பொன்முகம் காண கிராமமே திரள்கிறது. அகலூர் கிராமமே திரள்கிறது. ஓம் ஸ்ரீ ஜினாய நமக. தேச மக்களே, இனி சேவையோடு தேவியை பூஜை செய்ய வேணும். ஒம்புஜத்தில் விளங்கும் தேவியை ஜைன மக்களே கேளீர். அனையொராபத்தை தீர்க்கும் அம்மா பத்மாவதி தேவி. பாத கமல மலர்களிடையே பரமானந்தமே அடைவீர். பணக்காரனானவன் முத்தினால் இருவஞ்சனைகள் செய்தான். தேவி கோபத்தில் கிணற்றில் இறங்கினாள் என்றும் மக்களே உய்வீர். ஜினதத்தனுடன் வனத்திலே வந்து வாபி தேவியும் கண்டாள். அனையொராபத்தை தீர்க்கும் அம்மா பத்மாவதி தேவி. பத்மாவதி தாயே, பாலர்களை நீயே பாதுகாப்பாயே. வா பாதுகாப்பாயே. நகலோக வாசனியே, வந்து துன்பம் தீர்த்திடுவாய். நகலோக வாசனியே, வந்து துன்பம் தீர்த்திடுவாய். நான் நீலத்தில் நின் புகழை நாட்டியே நீலவச் செய்வாய். பத்மாவதி தாயே, பாலர்களை நீயே பாதுகாப்பாயே. பன்னக பூஷணியே, பத்ம சம்ரட்சணியே, பாதம் பணிந்தோம் அம்மா பாராமுகம் ஏனோ அம்மா. பத்மாவதி தாயே, பாலர்களை நீயே பாதுகாப்பாயே. மங்கள குணவதியே, மங்குதலிலாமதியே. மங்கள குணவதியே, மங்குதலிலாமதியே. மங்களமே பாடுகிறோம், உந்தனையே தேடுகிறோம். பத்மாவதி தாயே, பாலர்களை நீயே பாதுகாப்பாயே. வா பாதுகாப்பாயே. பத்மாவதி அம்மனுக்கு திருநாளாம். அம்மன் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். முல்லை பூமலர்களினால் தோரணமாம். அம்மன் சிங்கார வீதி வர ஊர்கோலமாம். பத்மாவதி அம்மனுக்கு திருநாளாம். அம்மன் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். பாலோடு பன்னீரும் அபிஷேகமாம். அம்மன் பொன்மேனி மலர்களினால் அலங்காரமாம். மங்கள குங்குமத்தில் திலகமாம். அம்மன் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாயாம். பத்மாவதி அம்மனுக்கு திருநாளாம். அம்மன் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். ஜபமாலை கையில் கொண்ட ஜெகதீஸ்வரியாம். அம்மன் திக்கெங்கும் புகழ்பெற்ற பத்மாவதியாம். கற்பூர ஒளிதனிலே காட்சி கொடுப்பாய். அம்மன் முன்னின்று நல்லருளை காத்து கொடுப்பாய். பத்மாவதி அம்மனுக்கு திருநாளாம். அம்மன் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். சக்கரையில் பொங்கலிட மகிழ்ந்திடுவாயாம். மாவிளக்கேற்றி வணங்கி வந்தால் வரம் தருவாயாம்.
வணங்கி வரும் மங்கையர்க்கு துணை இருப்பாயாம். அம்மா தீராத நோயெல்லாம் தீர்த்திடுவாயாம். பத்மாவதி அம்மனுக்கு திருநாளாம். அம்மன் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். நகத்திலே நீ அமர்ந்து காட்சி கொடுப்பாய். பத்மாம்பிகையே உனை தொழுதால் வாழ்வு கொடுப்பாய். நகத்திலே நீ அமர்ந்து காட்சி கொடுப்பாய். பத்மாம்பிகையே உனை தொழுதால் வாழ்வு கொடுப்பாய். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய். அம்மா முன்னின்று நல்லருளை காத்து கொடுப்பாய். எனதன்னையாக நீ இருந்து பாட வைப்பாய். பத்மாவதி அம்மனுக்கு திருநாளாம். அம்மன் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். முல்லைப்பூ மலர்களினால் தோரணமாம். அம்மன் சிங்கார வீதி வர ஊர்கோலமாம். அம்மன் சிங்கார வீதி வர ஊர்கோலமாம். ஓம் ஸ்ரீ விநாய நமக. அகலூர் செல்வன் ஜுவாலாதாஸ் ஆகிய எனது சொப்பனத்தில் அருட்காட்சி அளித்த ஸ்ரீ பகவான் வரலாறு. பாறை பகவானின் தொகுப்பு பாடல். அகலூர் என்னும் அழகிய கிராமம், இங்கு ஸ்ரீ ஆதிநாதர் ஆட்சி செய்யும் அருட்சந்நிதானம். வீதியில் சமணர்கள் குடியிருக்கும் அழகிய இல்லம், வீதியில் பார்வைப்படும் ஸ்ரீ ரிஷபநாதர் சிற்பம். பொழுது புலர்ந்ததும் தெருவில் நின்று தரிசிக்கும் புண்ணியம் கோடி தரும் கோயில் கோபுரம். மானஸ்தம்ப தரிசனம் மனதுக்கு நிறைவான சந்தோஷம். இவ்வீதியில் உள்ளது தன் ஒட்டக்கரர் இல்லம், விவசாயத்தில் சாதித்து புகழ் பெற்ற சமஸ்தான தலைவர். இவரின் இளைய மகன் ஜுவாலாதாசன், இவர் சமூக சேவைக்கு கை கொடுக்கும் நேசன். சார்வரி வருடம் நடக்கையிலே, ஆடி 19 திங்களிலே, ஆவணி அவிட்டம் கோயிலிலே, அன்றிரவு செல்வனின் கனவினிலே, அருகர் தோன்றினார் உண்மையிலே. 4ஆம் ஜாமம் வரை தூங்காத மகனை என்னப்பா யோசனன்னு கேட்ட அவன் தாயார்க்கு பதில் சொல்லும் தங்க குமாரன், பகர்ந்திடும் பதிலை பாரோரே கேட்பீர். கல்லாய் தெரிந்தது கண்களுக்கு, எனக்கு நம் வீட்டு தோட்டத்தில் உள்ள பாறையில் கல்லாய் தெரிந்தது கண்களுக்கு. கடவுள் எழுந்தார் உள்ளிருந்து, கனவில் வந்தது தெய்வம் என்று நான் கவலை மறந்து உயிர் பிழைத்தேன். பாறையாய் தெரிந்தது கண்களுக்கு, பகவான் எழுந்தார் உள்ளிருந்து. எனக்கு பாறையாய் தெரிந்தது கண்களுக்கு, பகவான் எழுந்தார் உள்ளிருந்து. பார்வையில் பட்டது அருகர் என்று நான் போர்வையை விலக்கி தரிசித்தேன். பார்வையில் பட்டது அருகர் என்று நான் போர்வையை விலக்கி தரிசித்தேன். என்றே செல்வன் தன்னிலை சொல்ல தந்தையும் தாயும் கேட்டனரே. 3ஆம் ஜாமத்து சொப்பனமே, சீக்கிரம் முடியும் என்பது அற்புதமே. என தாய் தந்தை சொப்பன பலனை விளக்கினரே. ஆர்வமுடனே செல்வனுமே ஆகும் செயல்களை செய்தாரே.
பொழுது புலர்ந்தது பூ போலே, பூமி மலர்ந்தது மா போலே. பகவான் உருவை மனதில் நிறுத்தி நான் தேடத் தொடங்கினேன் மாமனிதர்களை. பாறை அளந்து பதமாக பார்வைக்கு அனுப்பினேன் காணொளியில். சமணச் சேவை சிறப்பெனவே ஜைனர்கள் யாவரும் போற்றிடவே, ஸ்ரீ பகவான்கள் யாவரும் போற்றிடவே. ஸ்ரீ பகவான் செய்தியை பகிர்ந்தளித்து அவர் பரிபூர்ண காட்சியை காண நினைத்தேன். கனவில் வந்த பகவானை கண்டு தரிசிக்கும் பேரு பெற்றேன். உலகோர் அருகரை பணிந்திடவே என் உயிர் காத்து சேவை செய்வேன். சமண இயக்குனர் திரு ராஜசேகர் மாமா, இவருக்கு செய்தியை காணொளியில் பதிவு செய்தேன். தேட கிடைக்காத மாமனிதர் திவ்ய புருஷரான திரு பத்மாவதி ரமேஷ் அவரின் குடும்பத்திற்கு செய்திய திரு ராஜசேகர் பகிர்ந்தளிக்க தம்பதி சமேதரராய் யோசித்து திரு ஜெயபால் சாஸ்திரி ஸ்தபதியுடன் ஆவணி 2ஆம் தேதியிலே தீர்த்தங்கர பகவானாய் மனதில் நினைத்து தேடிய வந்தார் அகலூருக்கு. பாலாபிஷேகம் பாறைக்கு பரவச ஆனந்தம் பக்தருக்கு. தேங்காய் நேர்ந்த அற்புதமும் திரியுடன் கூடிய திருவிளக்கும் தீபாராதனை ஏற்று ஜோதி ஒளியாய் பாறை மாறியதே. திவ்ய தரிசனம் செய்தோமே. தங்கத்தேரே வந்திருக்கும் மாமலையிலே சங்ககால சிற்பங்கள் பாறைக்கு உள்ளே. திருநோட்டக்காரர் பரம்பரையில் வந்த நிலமே தெய்வ சக்தி உள்ளதென்று சொன்னது நிஜமே. செல்வன் தெய்வ சக்தி உள்ளதென்று சொன்னது நிஜமே. ஆவணி 5ஆம் தேதியிலே எங்கள் வீட்டு குழந்தைகள் குடும்பமாக கூடி வந்து சித்தப்பா சித்தியுடன் சேர வந்து தீர்த்தங்கர பகவான் எழுந்தருள தியானம் செய்து மகிழ்ந்தனரே. பாறையின் தோற்றத்தை படம் பிடித்து எங்கள் வீட்டு பெண்கள் இருவருமே சௌபத்மாவதி அசோக்குமார் இல்லத்திலும் சரஸ்வதி தேவப்பிரகாஷ் இல்லத்திலும் பகவான் கனவில் தோன்றிய நாள் முதற்கொண்டு தீபம் ஏற்றி இன்று வரை தியானம் செய்து வருகின்றனர். ஆவணி 6ஆம் தேதியிலே ஆனந்த செயல் ஒன்று நடந்ததுவே. சௌபத்மாவதி ரமேஷ் அவர்கள் குடும்ப சகிதம் ஸ்ரீ அஜித் பிரசாத் ஜெயபால் சாஸ்திரியும் அகலூருக்கு வந்தனரே. அகலூர் மக்கள் கூடி வந்து அருகர் சிலை பாறையில் வடிக்க ஆனந்தமாய் ஒப்புதலை தந்தனரே. 57 மாதங்களாய் தியானித்து ஒவ்வொரு தினமும் யோசித்து நான் பகவானிடம் தினம் யாசித்து புண்ணிய பகவான் எழுந்தருள கண்ணியம் காத்து துணை நின்றேன். சோபகிருது வருடம் பங்குனி 2ஆம் தேதியிலே பரவச செயல் ஒன்று நடந்ததுவே. செஞ்சி நகர தொழிலதிபர்
சிறு சுரேஷ் அவர்களின் ஆலோசனைப்படி சிறுபான்மையினர் நல அமைச்சர் செஞ்சி ஸ்ரீமான் KS மஸ்தான் அவர்கள் அனைத்து செயலிக்கும் வழிவகுத்து சொல்ல அரசு ஆவணம் அனைத்தும் பெற்றோமே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் பரமானந்தமே. பங்குனி 27ஆம் தேதி யுகாதி பண்டிகையை முன்னிட்டு கருவறையில் வளர்ந்து வரும் அருகருக்கு பூமி பூஜை செய்ய அகலோர் சமணர்கள் ஒன்று கூடி ஒப்புதல் வார்த்தை நல்கினரே. அனைவரும் செய்த விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுத்ததுவே. தீர்த்தங்கர பகவான் காட்சி தர கேட்டோர் பார்த்தோர் யாவருமே பிரார்த்தனை செய்து கொள்வீரே. அவசியம் அனைவரும் அகலூருக்கு வாருங்களே. தேவாதி தேவனே கண் பாராய், மங்களம் பாட சீராய், தவாத இன்பம் தராய், தரணியில் அன்பு சீராய், தாராய் கிணங்க நீடை தோன்றும் தன்மதியும் பிரேவதியும் போலே. செந்தாமரையின் மீது செல்வ செந்தரனேந்திரத்தானும் வந்தாடும் பூவுலகில் வாழும் பத்மாவதியை சேமம் புதல்வ கீர்த்தி நேர்மை சேர்ந்த சிறப்பு வாய்மை தூய்மை. தேவாதி தேவனே கண் பாராய், திவ்ய மங்களம் பாட சீராய்.